அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சனி நின்ற நட்சத்திரம் 8, நின்ற உபநட்சத்திரம் 7, உப நட்சத்திரம் 2. அதே மாதிரி சனி நின்ற நட்சத்திரம் 3, நின்ற உபநட்சத்திரம் 7, உப நட்சத்திரம் 2. முதல் கேள்வி, முதலில் நட்சத்திரத்தை தோல்வி அடைய செய்யும் வலிமை உபநட்சத்திரம் பெற்றுள்ளது. அதை முதல்ல நட்சத்திரம் 8 காமிச்சு உபநட்சத்திரம் 7 காமிக்கத்தால. சரி, ஃபுல்லாக அதை கேள்வி படிச்சிடுறேன். இதில் எனது கேள்வி, முதலில் நட்சத்திரத்தை தோல்வி அடைய செய்யும் வலிமை உபநட்சத்திரம் பெற்றுள்ளது. அதே சமயம் உபநட்சத்திரத்தை தோல்வி அடைய செய்யும் நிலையில் உப நட்சத்திரம் உள்ளது. தசை காலங்களில் இந்த செயல்பாடுகளின் நிலையை விளக்குங்கள் ஐயா. இதேபோல் இரண்டாம் நிலையில் சனியின் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் இரண்டையும் தோல்வி அடைய செய்யும் நிலையில் உப நட்சத்திரம் உள்ளது. இதன் செயல்பாடுகளில் என்ன வித்தியாசம் ஐயான்னு கேட்டிருக்கார். இப்போ முதல் அமைப்பில் நட்சத்திரம் 8 காமிச்சு உபநட்சத்திரம் 7 காமிச்சதால இங்கே நட்சத்திரம் கட் ஆகிட்டு 7வது பாவம் வேலை செய்யுது. உப நட்சத்திரம் 2 காமிக்கத்தால இங்கே 2வது பாவம் தான் செயல்படுது. 7ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நாம் எல்லா தொடர்புகளையும் லக்னத்துக்கு ஒரு விளைவு, அந்த பாவத்துக்கு ஒரு விளைவுன்னு சொல்லிடுறோம். 7ஆம் பாவம் டிஸ்கனெக்ட் 8க்கு 12வது பாவம் 7 வேலை செய்யறதால 7க்கு 8வது பாவம் 2 வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே 2 தான் வேலை செய்யுது. இங்கே 8ங்கிறதுலாம் கட்டான மாதிரி தான். இங்கே 2, 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 2, ஏன்னா 8வது பாவம் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தை இது கட் பண்ணிடல. 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், அதாவது ஒரு பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்பது அந்த பாவத்தை துண்டிக்கக்கூடிய பாவம் இல்லை, அந்த பாவத்தை எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய பாவம். அதனால் என்ன, எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய பாவம்னா அங்கே 7 செயல்படும் தான் அர்த்தம். அதனால் 8 அங்கே செயல்படலை. அப்போ 2 வேலை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சனி தசையில் முதல் பகுதி 18 வருஷம் 19 வருஷம் இருக்குன்னா அதில் முதல் பகுதி ஒரு 2 வருஷம் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் 8 வேலை செய்யாது, 2, 7 தான் வேலை செய்ய போகுது. அது 7 வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு நல்ல, யாரெல்லாம் அவருக்கு தொடர்பு கொள்கிறாரோ அவரின் ரீதியாக அவருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த 8 அவ்வளோ வீரியமாக வேலை செய்யாது. அதுக்கப்புறம் 2வது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் 3, உபநட்சத்திரம் 7. அப்போ 3ஆம் பாவம் நட்சத்திரம் காட்டிய பாவம் வளருது. உப நட்சத்திரம் 2ன்னு காமிக்கும் போது இங்கே என்ன ஆகுதுன்னா 7 வீக் ஆகிட்டு 2 இங்கே கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அமைப்பு தான். இங்கே பெரிய, அதாவது என்னென்னா முதல்ல கொஞ்சம் பிரச்சனை அப்புறம் சால்வ் ஆகிடும். இங்கே பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3, 7 அப்படி 3வது பாவங்கிறது நல்ல பாவம் தான், 7வது பாவமும் நல்ல பாவம் தான். 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 8 போயிருந்தால இங்கே அந்த 2வது பாவங்கிறது நல்லதாக, அதாவது இங்கே முதல் சார்ட்டில் இந்த 8 2வது சார்ட்டில் இல்லை அப்படிங்கிறதால உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார்ட்டை விட 2வது சார்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செயல்பாடுகள்ங்கிறது 2த்துலேயுமே 2 தான் வேலை, 2த்துலேயுமே 2 தான் வேலை செய்யுது. ஆனால் முதல் சார்ட்டில் முதல் பகுதியில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. 2வது சார்ட்டில் முதல் பகுதியில் அந்த 3, 7ங்கிறது லக்னத்துக்கு அவ்வளோ தீமையை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 2 செயல்பாடுகள் என்ன வித்தியாசம்னா, முதல் சார்ட்டில் உங்களுக்கு லக்னத்துக்கு தீமை இருக்குது, 2வது சார்ட்டில் லக்னத்துக்கு தீமை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்.